வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து கம்பெனி திவாலாயிருச்சு, இல்லை வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ அதனால் ஊருக்கு போகணும் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் மன உளைச்சல். என்னன்னா ஊரில் போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஆனால் பார்த்தா இங்கே கடுமையாக 10 ஆண்டு 5 ஆண்டு உழைச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, சேமிப்பு கணக்கு இல்லாததால தான். நீங்கள் வந்துட்டு மாதம் 50,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கன்னா, உங்களுக்காக ஒரு 5,000 ஒதுக்கி போட்டுட்டிங்கன்னா 5 ஆண்டோ 10 ஆண்டோ இல்லை 15 ஆண்டோ வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ஒதுக்கி போகிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஊரில் போய்ட்டு போடா இது என்னடா வேலை, நான் ஊரில் போய் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே வரலாம். பயப்பட தேவையில்ல. அப்படி இல்லைங்களா, இங்கே வேலை பார்த்துருக்கும்போது அங்கே உங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு பொட்டி கடை போட்டனாலும் வந்து உங்களுக்கு வருமானம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. இன்னொரு முறையும் இருக்குங்க. நீங்கள் வந்து சம்பாதிக்கிற காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஊரில் ட்ரான்சாக்ஷன் இப்போ நம்ம ஊரில் என்னென்ன பேங்க் இருக்கோ அதில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு வச்சுக்கிறீங்களா உங்கள் அக்கௌண்ட்டில். அப்போ வந்து நீங்கள் ஊருக்கு போகும்போது ஏங்க இதுமாரி உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பேங்க்கில் வந்து நான் வந்து நிறைய பணம் டேர்ன் ஓவர் பண்ணிக்கிறேன், ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன், எனக்கு லோடு கொடுங்கன்னா கட்டாயம் லோன் தருவாங்க. பயப்படவே தேவையில்லை.